எங்களுடைய ஜனாதிபதி நேற்று மிகவும் தெளிவாக 1% 2% அல்ல, இந்த நாட்டில் அதாவது 10,000 கோடி ரூபாய்க்கான மக்களுக்கு மானியங்களை நிவாரணங்களை வழங்குகின்ற செயற்திட்டத்தை அறிவித்தார். தித்வா புயலின் போதும் சரி, அல்லது இந்த பொதுவான பாதிப்பின் கீழே இந்த யுத்தத்தினால் ஏற்பட்டுகின்ற பாதிப்பின் போதும் சரி, இவ்வாறான நிவாரணங்களை மக்களை நினைத்து பார்க்கின்ற, மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கின்ற, மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற அரசாங்கம் ஒன்று இதற்கு முன்னர் இருந்ததா என்று நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். சுனாமி வந்த பொழுது சுனாமி நிதியத்தையும் கொள்ளையடித்த, ஏதாவது ஒரு அனர்த்தம் வருகின்ற பொழுது அந்த அனர்த்தத்தில் வெள்ள நீரிலும் கூட கொள்ளையடித்த, மக்களுக்கு வழங்குகின்ற நிவாரணத்தையும் கொள்ளையடித்த, மக்களுக்கு வழங்குகின்ற கால்நடைகளையும் கூட கொள்ளையடித்த ஆட்சியாளர்கள் இருந்த நாடு இந்த நாடு. நேற்று பாராளுமன்றத்தில் வந்து கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அறிவித்த நிவாரண கொடுப்பனவுகள் உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. அதில் குறிப்பாக எமது பகுதியான மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களில் இருக்கின்ற மீனவர்கள் மற்றும் பின்தங்கிய குடும்பங்கள் என்கிற வகையில் இந்த நிவாரணத்தில் அவர்களுக்கு பாரிய நிவாரணங்கள் கிடைக்கின்றது. உண்மையிலே அது ஒரு பாராட்டக்கூடிய விடை. அமைதியான கடல் ஒருபோதும் திறமையான மாலுமியை உருவாக்குவதில்லை. எனவே ஒரு அமைதியான கடலிலே கப்பலை செலுத்துகின்ற மாலுமி தனது இலக்கை அடைவது சாதனை அல்ல. அந்த கடலிலே புயல் வரும், அலை அதிகமாக இருக்கும், அந்த நேரத்திலே சரியான திசை காட்டியை பாவித்து சரியான திசைக்கு அந்த கப்பலை கொண்டு செல்பவன் தான் திறமையான மாலுமி. அந்த அடிப்படையில் எங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் நாட்டிலே எவ்விதமான பாதிப்புகள் வருகின்ற பொழுதிலும் அதை சாதுர்தியமாக முகம் கொடுத்து அதை கையாண்டு நாட்டை சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு தலைவன் எமக்கு கிடைத்திருப்பது எமக்கு மாத்திரமல்ல, இன்று முழு நாட்டுக்கும் ஒரு நன்மை பயக்கிற விடயமாக இருக்கிறது.